الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد பிணைத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை நாம் கிட்டத்தட்ட அரை குர்ஆன் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நின்ற வண்ணமாக நாம் கேட்டோம். கிட்டத்தட்ட 15 ஜூஸுகள் முடிவு அடைந்தன. அல்லாஹு தஆலாவிடம் நாம் துஆ செய்கின்றோம். அல்லாஹு தஆலா நமக்கு நாம் தொடர்ச்சியாக நின்று கேட்கின்ற குர்ஆனும் அதே போல இந்த தொழுகையும் நமக்கு அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு காரியமாக அல்லாஹு தஆலா ஆக்கிடுவானாக. நம்முடைய நாட்கள் ஒவ்வொரு நாளும் மிக குறைவாக ஆகிக் கொண்டிருக்கின்றது. ரமதானுடைய இந்த மாதத்தில் எவ்வளவு முடியுமோ நாம் அதிகமான நல்லமல்களை செய்து நாம் நம்முடைய பாவங்களையும் அதை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கும் நம்முடைய நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ் நாள்தோறும் நமக்கு வாய்ப்பை கொடுக்கின்றான். இந்த வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸுல் குத்ஸியாவில் தலைப்பு ஹுப்பு லிகா இல்லா, அல்லாஹு தஆலாவை சந்திக்கக்கூடிய நேசம். ஒரு முஃமின் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்றான் என்றால் அவனுடைய அனைத்து ஆசையும் கனவும் என்பது படைத்த இறைவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும். படைத்த இறைவன் நமக்காக அமைத்திருக்கக்கூடிய இந்த சொர்க்கத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும். படைத்த இறைவன் நமக்கு இந்த உலகத்தில் அனைத்தையும் அந்த கொடுத்த அந்த ரப்புல் ஆலமீனை நம்முடைய இந்த 2 கண்களால் நாம் அவனுடைய இந்த திருமுகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன், அந்த ஆர்வத்துடன் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதனால நமக்கு ஏற்படக்கூடிய சில சிரமங்கள், நெருக்கடிகள், சில நேரத்தில் ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் இது எல்லாத்திற்கும் விடு, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா இதைவிட சிறந்த விஷயத்தை கொடுப்பான் என்ற ஒரு ஆதரவுடன் நாம இருக்கக்கூடியது அனைத்துமே அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நாளுக்காக, அல்லாஹு தஆலாவை பார்க்கக்கூடிய அந்த நாளுக்காகத்தான் நம்ம அனைத்துமே நாம் செய்து கொண்டிருக்கோம். அந்த அடிப்படையில் வரக்கூடிய ஹதீஸு இன்று நாம் பார்க்கலாம். புகாரில வரக்கூடிய 7065வது ஹதீஸும் அதே போல முஸ்லிமில் வரக்கூடிய 2684வது ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال الله تعالى إذا أحب عبدي لقائي أحببت لقاءه وإذا كره لقائي كرهت لقاءه. என்னுடைய அடியான், அல்லாஹ் கூறுகின்றான், என்னுடைய அடியான் என்னை சந்திப்பதை அவன் ஆசை கொண்டால், நேசம் கொண்டால், நான் அவனை சந்திப்பதை நேசம் கொள்கின்றேன், நான் அவனை சந்திப்பதை விரும்புகின்றேன். என்னுடைய அடியான் என்னை சந்திப்பதை வெறுக்கின்றான் என்றால் நானும் அவனை சந்திப்பதில் வெறுக்கின்றேன், அவனை சந்திப்பதில் எனக்கும் இஷ்டமில்லை என்று இந்த ஹதீஸில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். இதே போலதான் ஹதீஸ் அனஸ் இப்னு மாலிக் உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த முஸ்லிமில் வரக்கூடிய மற்றும் புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் மன் அஹப்ப, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகா, யார் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று நேசம் கொள்கின்றார்களோ, மஹப்பத் வைக்கின்றார்களோ, அல்லாஹு தஆலாவும் அவனை சந்திப்பதையும் அவனை பார்ப்பதற்கும் அவனை சந்திப்பதற்காக அல்லாஹு தஆலா மஹப்பத் கொள்கின்றான், நேசம் கொள்கின்றான். வமன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹ அல்லாஹு லிகாஅஹு, எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திப்பதில் வெறுக்கின்றானோ, அவன் விரும்பவில்லையோ, அல்லாஹு தஆலாவும் அப்படிப்பட்ட அடியானை சந்திப்பதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை, அவன் வெறுக்கின்றான். இப்படி என்று இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள், قالت عائشة او بعض ازواجه, அவருடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ஒருவர் கேட்டார்கள், இன்னா லனக்ரஹுல் மௌத், அல்லாஹ்வுடைய தூதரே நாம் மரணத்தை வெறுக்கின்றோம். பொதுவாக மௌத் என்றாலே மனிதனுக்கு ஒரு விருப்பம் இல்லாத ஒரு விஷயம்தான். ஆனாலும் என்ன, அது விதியில் எழுதப்பட்டிருக்கின்றது என்று நாம் சொல்றோம். ஆனால் பொதுவாக
நம்முடைய குடும்பத்தை விட்டு நாம் செல்வதோ அல்லது இந்த உலகத்தை விட்டு செல்வதோ, சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அனைத்தையும் விட்டு அதை அனுபவிக்காமல் வேறு யாராவது ஒருவர் அனுபவிக்கக்கூடிய நிலையில் நாம் விட்டு செல்வதோ என்பது பார்க்கும் பொழுது மனிதன் கஷ்டப்படுவான் அல்லது அவனுக்கு விருப்பமாக இருக்காது. அல்லாஹ்வுடைய அம்மை ஆயிஷா அவங்க கேட்கிறாங்க, நாம மௌத்த வெறுக்கிறோமே, மௌத்த வெறுக்கிறோம் என்றால் அல்லாஹ் தஆலா நிர்ணயித்த அந்த விதியை விருப்பது கிடையாது. ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு செல்வது என்பது அவர் வெறுப்பான் தான். இது தவறா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லைஸ தாலிக், இங்கு சொல்லக்கூடிய விஷயம் அல்லாஹ் தஆலா யாரை அல்லாஹ்வை விரும்புவதற்கு விரும்பாதவன் அல்லாஹ் தஆலா அவனை விரும்புவதில்லை என்ற விஷயம் என்ன இல்லை, மௌத்தை வெறுக்கக்கூடிய அர்த்தம் கிடையாது அம்மை ஆயிஷாவே என்று சொல்லிவிட்டு, வலாக்கின்னல் முஃமின், முஃமினுடைய நிலை என்று எப்படி என்றால், இதா ஹதரல் மௌத் புஷ்ஷிர பிரிதுவானில்லாஹ் வ கராமத்திஹி, முஃமினுக்கு அவனுக்கு மரண தருவாய் ஏற்படும் பொழுது மலக்குல் மௌத் மற்றும் வானவர்கள் அவனுடைய ரூஹை பறிப்பதற்காக வரும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம், ரிதுவானுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துடைய அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய சுப செய்தி அவர்களுக்கு சொல்வார். நன்மாரையும் கூறுவார்கள், உனக்கு நன்மாரம் உண்டாகட்டும், அல்லாஹ் உன்னை கொண்டு பொருந்தி கொண்டான், நீ வாழ்ந்த வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சிரமம், உனக்கு ஏற்பட்ட இந்த வலி, இந்த நோய் நொடி என்ற அனைத்தையும் நீ பொருந்தி கொண்டு ஈமானை பாதுகாத்த நிலையில் நீ உனக்கு இந்த மரண தருவாய் வரும் பொழுது உனக்கு சுப செய்தி உண்டாகட்டும், உனக்கு நற்கர்மங்கள் உண்டாகட்டும், உனக்கு நன்மாரையும் உண்டாகட்டும், உனக்கு கிளாட் டைடிங் என்று வானவர்கள் அவருக்கு சொல்வார்கள். ஃபலைஸ ஷைஉன் அஹப்ப இலைஹி மிம்மா அமாமஹு, அப்ப அந்த அடியான் முஃமினுக்கு அந்த கடைசி நேரத்தில் அவனுக்கு சுப செய்தி சொல்லும் பொழுது அந்த சுப செய்தியை அடைவதை விட அவனுடைய கண்களுக்கு முன்னால் எதையும் விருப்பமானதாக அவன் காண மாட்டான். அதுதான் விருப்பமானதாக பார்ப்பான். அதை விட ஒரு விருப்பமானதும் நேசத்துக்குரியது அவனுடைய வாழ்க்கையில் அந்த தருணத்துல எதுவுமே இருக்காது. அல்லாஹ் அந்த நன்மாரின் சொந்த பொருத்தத்தையும் அவனுடைய ரஹ்மத்தையும் பெறுவதற்காகவே அவனுடைய உள்ளம் ஆசை கொள்ளும். அதே போல ஃபமன் அஹப்ப லிகாஅ வ அஹப்பல்லாஹு லிகாஅ, ஆக அல்லாஹ் தஆலா யார் அல்லாஹ்வை சந்திக்க அவன் விரும்புகின்றானோ, என்னுடைய முஃமின் அவன் செய்த இந்த உலகத்தில் செய்த தியாகத்திற்கு பிரதிபலனாக, நன்மையாக, கூலியாக அல்லாஹ் அவருடைய பொருத்தத்தை கொடுப்பான். அதற்காக அல்லாஹ்வை சந்திப்பதற்காக அடியான் முஃமின் நேசிப்பான். அப்படி அல்லாஹ் தஆலாவை சந்திக்க நேசிக்கும் பொழுது முஃமின் அல்லாஹ்வும் அவனை சந்திப்பதற்காக அவனுடைய அந்த கூலியை அவனுக்கு கொடுத்து தன்னுடைய ரஹ்மத்தில் அவனை அமைத்துக் கொள்வதற்காகவும் அல்லாஹ் தஆலாவும் நேசிக்கின்றான், அவனை பார்ப்பதற்காக நேசிக்கின்றான். வஇன்னல் காஃபிர இதா ஹுதிர புஷ்ஷிர பிஅதாபில்லாஹி வ உகூபத்திஹி, நிச்சயமாக காஃபிருக்கும் அல்லாஹ்வை நிராகரித்தவர்களுக்கும் அவர்களுடைய மரண தருவாயில் வரும் பொழுது அவர்களுக்கு நரக தண்டனையும் அதில் இருக்கக்கூடிய நரக நெருப்பை மற்றும் தண்டனையை பற்றி அவர்களுக்கு சுபச்செய்தி சொல்லப்படும். அல்லாஹ் பாருங்க, புஷ்ஷிரா சுபச்செய்தி என்று சொல்லப்படுகின்ற யாருக்கு அல்லாஹை நிராகரித்து அவனுடைய கட்டளையை புறக்கணித்து இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலாவுக்கு மாறு செய்த நிலையில் இணை வைத்த நிலையில் வாழ்ந்தவர்களுக்கு நரக நெருப்பு அவர்களுக்கும் நரக தண்டனை அவருக்கு அது சுபச்செய்தி ஆகட்டும் என்று இது ஒரு ஏளனமாக அந்த மனிதனுக்கு சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். ஃபலைஸ ஷைஉன் அக்ரஹு இலைஹி மிம்மா அமாமஹு, இதை விட ஒரு விஷயத்தை அவன் தன் முன்னால் வரக்கூடிய அந்த சூழ்நிலை, வரக்கூடிய அந்த சிச்சுவேஷனை விட அவன் உடைய வாழ்க்கையில வெறுக்கக்கூடிய விஷயம் எதுவுமே இருக்காது. அதற்கு பிறகு கரிஹல்லாஹு லிகாஅஹ வ கரிஹல்லாஹு லிகாஅஹு, ஆக இந்த எங்கு எனக்கு இந்த தண்டனையை நான் பெற்றுக்கொள்வேனோ, இந்த தண்டனைக்கு மேற்கொள்ளக்கூடியவனாக ஆகிவிடுவேனோ என்ற அந்த அச்சத்தில் அவன் அதை வெறுப்பான். அல்லாஹ்வை சந்திப்பதையே அவன் வெறுக்கும் பொழுது அல்லாஹ்வும் அவனை சந்திப்பதை வெறுக்கின்றான். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸுகளாக இருக்கு. அப்போ கணித்துக்குரிய அல்லாஹ்டியார்களே, அல்லாஹ் தஆலாவை நாம் சந்திக்கக்கூடிய விஷயம் ஏன் நாம் நேசிக்கின்றோம்? ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் செய்த விஷயத்திற்கெல்லாம் ஒரு நாள் நமக்கு நியாயம் இருக்கும், ஒரு நாள் நீதி இருக்கும், ஒரு நாள் என்னுடைய உரிமை எனக்கு கொடுக்கப்படும், நான் இந்த உலகத்தில் செய்த அமலுக்கு அல்லாஹ் தஆலாவிடம் சிறந்த கூலி கொடுக்கப்படும் என்ற ஒரு காரணத்தை கொண்டுதான் சுப்ஹானல்லாஹ் அவர் அந்த சந்திப்பை விரும்புவார்.
அல்லாஹு தாலாவை சந்திக்கக்கூடிய விஷயத்தில் விரும்புவதே என்ன, அந்த விஷயத்தை அது விரும்புவார்கள். அதனால்தான் சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் என்றால் அதை விட ஒரு இன்பமான வாழ்க்கை எதுவுமே கிடையாது. அதை விட ஒரு சுகமான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை எதுவுமே கிடையாது. யாருக்கு சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அதனுடைய வழிகளை எல்லாம் அமைத்தான். அதனால்தான் அந்த ஹதீஸில் வசனத்தில் வரக்கூடிய, குறிப்பாக சூரத்துல் நஹலுடைய 97வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, யார் ஒருவர் சாலிஹான அமல்களை ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் செய்கின்றார்களோ, சாலிஹான அமல்கள், வஹுவ முஃமின், எந்த நிலையில், ஈமானுடைய நிலையில், அவர்களுக்கு ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு நாம் சுப்ஹானல்லாஹ் பரிசுத்தமான வாழ்க்கை கொடுப்போம். பரிசுத்தமான வாழ்க்கை என்றால் என்ன, சுகமான வாழ்க்கை என்றால் என்ன? நாம் நினைக்கக்கூடிய விஷயம் என்ன, இந்த உலகத்தில் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும், எல்லா விதமான சகல சௌபாகியங்களும், எல்லா விதமான விஷயங்களையும் கொடுக்கப்பட்டதுன்னா அவருக்கு தான் ஒரு இன்பமான வாழ்க்கை கொடுக்கப்பட்டது என்று. அப்படி கிடையாது. நம்மை விட சிலர் அல்லாஹு தாலாவுக்கு மாறு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறான். அக்ரமா இல்லையா? ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹு தாலா கொடுத்து நம்மை சோதிக்கிறான். அப்போ இந்த உலகம் கொடுக்கப்படக்கூடிய விஷயம் என்ன, ஒரு மனிதனுக்கு அதுவே என்ன, ஒரு சுகமான அல்லது ஒரு இன்பமான வாழ்க்கை கிடையாது. இன்பமான ஹயாத்தன் தய்யிபா, பரிசுத்தமான இந்த பியூர் லைஃப் என்று சொல்லக்கூடிய இந்த என்ன வார்த்தை, அல்லாஹ் அக்பர், அமல் சாலிஹ் வரக்கூடிய வார்த்தையை பார்க்கும் பொழுது அங்கு ஐ லைஸல் முராது பில் மின்ஹா அல் ஹயாத்துல் முஷ்தரகா பைனல் முஃமினீன வல் குஃபார், இங்கு முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் கொடுக்கப்படக்கூடிய வசதி வாய்ப்புகளை பற்றி இங்கு சொல்லப்படல. சுப்ஹானல்லாஹ். ஆனால் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன, பல் ருப்பமா ஜாத அல்லாஹு தஆலா இந்த விஷயத்துல சொல்லக்கூடிய விஷயம், லிகுல்லி மின் அமலின் சாலிஹின் ஐ யுஹ்யிஹு ஹயாத்தன் தய்யிபா, எல்லா விதமான நன்மையான அமல்களை செய்து அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு இன்பமான வாழ்க்கையாக உயிர்ப்பிப்பான். இன்பமான வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படும். சுப்ஹானல்லாஹ். கைவிட தொழுகையை தொழுது விட்டு அவன் தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு நிம்மதியை அடைகின்றான். குழந்தைகளை அவர்கள் மார்க்கத்துடைய ரீதியாக அவர்கள் வாழும் பொழுது அதை பார்த்து பெற்றோர் அல்லது அந்த தாய் தந்தை அவர்கள் சந்தோஷம் அடைகின்றார்கள். அதே அவருடைய வரக்கூடிய வம்சாவதர், வரக்கூடிய சந்ததிகள் மார்க்கத்துடைய தொடர்பு இருக்கும் பொழுது சாலிஹான அமல்களை செய்யக்கூடிய விஷயத்தில் ஒவ்வொரு நொடியிலும் என் பையன் மாஷா அல்லாஹ் ஹாஃபிதா ஆயிட்டா, என் பையன் என் பொண்ணு ஹாஃபிதா ஆயிட்டா, என் பொண்ணு மாஷா அல்லாஹ் இந்த விஷயத்துல ஈடுபாடு இருக்கிறா, பேணுதலாக இருக்கா என்று கேட்கும் பொழுது அதை ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷம் நமக்கு கோடிக்கணக்கான இந்த பொருளாதாரத்துக்கு கொடுக்கப்பட்டால் அவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும். யாராவது நம்முடைய பெற்றோர்கள் நம்ம இங்க இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள்ல பார்க்கும் பொழுது பலருடைய குழந்தைகள் ஹாஃபிதாக இருக்கிறாங்க. பெண் குழந்தைகளா இருக்கட்டும், ஆண் குழந்தையா இருக்கும். அவர்களுக்கு உங்களுக்கு ஒரு 10 லட்சம் கொடுக்குறேன், அந்த ஹாஃபிஸோடைய அனைத்தையும் கொடுத்துருங்கன்னு கொடுத்துருங்கம்மா, கொடுக்க முடியாது. ஏன்னா அது விலை மதிப்பே இல்லை. அதற்கு அந்தஸ்தே அல்லாஹு தஆலாவிடம் தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா இங்கு ஹயாத்தன் தய்யிபா என்று சொல்லக்கூடிய விஷயம் எதை குறிக்கின்றது? அல்லாஹு தஆலா நமக்கு சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய எல்லா விதமான அமல சாலி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறான பெரிய விஷயம். நாம் இந்த தருணத்துல இந்த பள்ளிவாசல்ல நாம் நின்று தராவி தொழுவதும், அதற்கு பிறகு அல்லாஹுடைய வார்த்தைகளை கேட்பதும், இங்கு அமர்ந்திருப்பது, இது அல்லாஹ்வுடைய உதவிதான். அது எனக்காக இருக்கட்டும், நமக்காக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல், அல்லாஹ்வுடைய தயவு இல்லாமல் நாம் இங்கு அமர்ந்திருக்க மாட்டோம். அல்லாஹ் நமக்கு ஹைரை நாடினான். இதுதான் ஹயாத்தன் தய்யிபா, நன்மையான விஷயங்கள் செய்யக்கூடிய அதுல சிரமத்தை நம்ம கொஞ்சம் கூட நம்ம உணர்வது கிடையாது. சில பள்ளிவாசல நம்ம பார்க்கும் பொழுது கரெக்டா 3/4 மணி நேரத்தில் அவர் 8 ரக்காத் முடிச்சிடணும். இல்ல என்ன வந்துடும், அங்கிருந்து இமாம் சாப் கொஞ்சம் எப்படி இப்படி, இவர் நிற்கும் போட்டு இப்படின்னு வரும். என்னப்பா இப்படி, என்ன கொஞ்சம் கவனிங்க, நம்மள டைம் ஆயிட்டு இருக்கு இப்படி என்ற நிலை இருக்கு. ஏன்னா நமக்கு நிற்க முடியல, பழக்கம் இல்லை, இன்று பழக்கமே இல்லையே. எங்கு நமக்கு பரவான தொழுகையுடைய விஷயத்திலே பார்க்கும் பொழுது சலாம் சொன்ன பிறகு திக்ர் அஸ்கார்கள் இருக்கு, அதை விட்டு நம்ம விரண்டு ஓடுறோம். ஏதோ இவங்களை போட்டு கட்டி போட்ட மாதிரி தான் நம்முடைய நிலை இது இருக்கு. ஆனா அல்லாஹ் தஆலா நமக்கு
ஐவேளை தொழுகை கடமையான தொழுகை நிறைவேற்றிய நிலையில் அதே இடத்துல உட்கார்ந்து அப்கார்களை செய்யக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் பாக்கியத்தை கொடுத்து பிறகு சுன்னத்தான விஷயங்கள் நல்லவர்களுடன் தொடர்பையே வைத்துக் கொண்டு இதே மாதிரி வாழ்க்கையை அமைக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், இதை விட ஒரு இன்பமான வாழ்க்கை நமக்கு என்ன வேணும்? அது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல தெரியப்படுத்துகிறார். ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. அது மட்டுமா, வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். இது மட்டுமல்ல, அவர்களுக்கு அவர்கள் இந்த உலகத்தில் செய்ததை விட மறுமையில் அவர்களுக்கு சிறந்த அஹ்சன், எக்ஸலண்ட் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கூலி எப்படி இருக்கும் என்றால் அவர் செய்ததை விட சிறந்ததாக அல்லாஹ் கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கும். இங்கு கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நாம் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய அனைத்துமே அல்லாஹை சந்திப்பதற்காக தான் நாம் செய்கின்றோம். இந்த அவனுடைய சந்திப்பை நாடியதான் நாம எல்லா அமல்களையும் செய்கின்றோம். அதனால தான் அல்லாஹ்வுடைய திருமறையில சிலருடைய விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சில அல்லாஹ்வை விரும்பாதவர்கள், அல்லாஹ்வை சந்திப்பை விரும்பாதவர்களை பற்றி சொல்லும் பொழுது, யார் விரும்ப மாட்டாங்க? எதையும் முற்படுத்தல. அல்லாஹ் தஆலாவிடம் சென்று அவனிடம் ஒரு புகழோ அல்லது ஒரு அந்தஸ்தோ ஒரு கண்ணியம் பெறுவதற்காக நன்மையான அமலை முற்படுத்தல, கடமையை நிறைவேற்றல, ஹராமான விஷயத்திலிருந்து விலகிக் கொள்ளல. இப்படி இருக்கும் பொழுது அவன் தன்னுடைய எஜமானிடம் சந்திக்கும் பொழுது எப்படி இருப்பான்? அவன் வெறுப்பான் தான். இதனால்தான் சுப்ஹானல்லாஹ், சலஃபு சாலிஹீன்களிடம் கேட்கப்படும் பொழுது அநேகமாக அந்த பேர் நான் வேற இதுல நான் நினைப்பு வரல, அவரிடம் கேட்கும் பொழுது எப்படி அல்லாஹு தஆலாவிடம் நீங்க சந்திக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் பொழுது எப்படி நீங்க நினைப்பீங்க என்று சொல்லும் பொழுது அவர்கள் தெரியப்படுத்துங்க, ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் கட்டுப்பட்ட ஒரு மனிதன் ஆக வாழ்ந்து அல்லாஹு தஆலாவுக்கு விருப்பமான அமல்களை செய்து அல்லாஹை சந்திக்கும் பொழுது எப்படி அல்லாஹு தஆலா அவனை மேற்கொள்வான் என்றால், நீண்ட காலத்துக்கு பிறகு தன்னுடைய வீட்டார்களில் ஒருவர் ஏதோ வெளிநாட்டில் இருந்து நீண்ட காலத்துக்கு பிறகு எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் எந்த ஒரு போன் காலும் இல்லாமல் நீண்ட காலத்திற்கு அவர் வரும் பொழுது அந்த வருகையை எண்ணி ரொம்ப சந்தோஷம் அடைவார் அந்த குடும்பஸ்தார்கள், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள். அதே போலதான் அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களை சந்திக்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷம் அவன் அடைவான். அதே போல ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒரு பொடுபோக்கான பாவங்களை செய்து வாழ்க்கை வாழ்ந்தவனுடைய எடுத்துக்காட்டு எப்படி என்றால், ஓடி போன அடிமையை போல அவன் திரும்பி பிடித்து கொண்டு வந்து அவனுடைய எஜமானிடம் கொடுக்கப்படும் பொழுது எப்படி அவன் அவமான நிலையில் அவன் மிகவும் ஒரு வெட்கப்பட்டு அசிங்கப்பட்ட நிலையில் சந்திப்பான் அவனுடைய எஜமானை. அதை போலதான் அடியான் தன்னுடைய இறைவனிடம் மாறு செய்துவிட்டு வாழ்ந்த வாழ்க்கைக்கு பிறகு அவனை சந்திக்க செல்லும் பொழுது அவன் வெறுப்பான். அதை ஏன்? அவனுக்கு வைக்கப்பட்ட தண்டனை கண்டு அவன் என்ன செய்வான்? அல்லாஹு தஆலாவை சந்திப்பதே என்று விரும்புவ மாட்டான். அதுதான் திருமுறையில் அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது சிலருடைய நிலை, இவர்கள் என்ன விஷயம்? மறுமை நாளை சந்திக்கக்கூடிய விஷயத்தில் மறந்து விட்டார்கள். அல்லாஹ் சூரத்து சஜ்தாவுடைய 14வது வசனத்தில் சொல்லும் பொழுது, فذوقوا بما نسيتم لقاء يومكم هذا إنا نسيناكم وذوقوا عذاب الخلد بما كنتم تعملون. ஆகவே உங்களுடைய இந்த நாளின் சந்திப்பை நீங்கள் மறந்ததின் காரணமாக அனுபவிங்கள் என்று சொல்லப்படும். நிச்சயமாக நாமும் உங்களை மறந்து விட்டோம், மேலும் நீங்கள் செய்த தீய வினையை பயனாக உங்களுக்கு என்றென்றும் நிலையாக வேதனை உங்களுக்கு அனுபவிங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அல்லாஹ் அக்பர். அதே போல அல்லாஹு தஆலா யாரெல்லாம் அல்லாஹு தஆலாவை சந்திப்பதை விருப்பம் இல்லையோ, இந்த உலக வாழ்க்கையை கொண்டு பொருந்தி கொண்டார்களோ அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சூரத்து யூனுஸ் உடைய 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா வரது பில் ஹயாத்தித் துன்யா வத்மஅன்னு பிஹா வல்லதீன ஹும் அன் ஆயாத்தினா காஃபிலூன். நிச்சயமாக எவர்கள் நம்மை சந்திப்பதை சிறிதும் நம்பாது இவ்வுலக வாழ்க்கையையும் மிகவும் விரும்பி அதில் திருப்தி அடைந்து கொண்டும் இன்னும் எவர்கள் நம் வசனங்களை புறக்கணித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை. அப்போ அல்லாஹு தஆலாவை சந்திக்கக்கூடிய விஷயத்தில் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் யார் முற்படுத்தினார்கள்? அமல்களை முற்படுத்தினால்தான் ஏதாவது ஒரு நம் செய்த விஷயங்களை நாம் முற்படுத்தினால் அதனுடைய ரிசல்ட்டையும் அதனுடைய விஷயத்தை நாம சந்தோஷம் அடையும். நான் செய்த முயற்சிக்கு எனக்கு கூலி கிடைக்கவில்லை. எதுவுமே முற்படுத்தாமல், எதையும் இந்த உலகத்தில் நாம் செய்து நாம் முற்படுத்தாமல் மறுமைக்காக
அல்லாஹை தாலாவை சந்திக்கக்கூடிய விஷயம் வரும் பொழுது அப்பொழுது அவன் வெறுப்பான் தான். ஏன்னா எதுவுமே இல்லாத நிலையில் எப்படி அவன் அல்லாஹை சந்திக்க கூடுவான், அவன் எப்படி மேற்கொள்வான் அந்த நிலையை? அல்லாஹ் அக்பர். ஆகையால இந்த ஹதீசுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த ஹதீஸில் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், அல்லாஹை நேசிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான். நீங்க அல்லாஹ் தஆலாவை சந்திக்க விரும்புகின்றீர்களா? அல்லாஹ் உங்களை சந்திக்க விரும்புகிறார். நீங்க அல்லாஹ் தஆலாவை வெறுக்க விரும்புகிற சந்திப்பதை வெறுக்கின்றீர்களா? அல்லாஹ்வும் சந்திப்பதை வெறுக்கின்றான். அப்போ சந்திக்கக்கூடிய விஷயத்துல நாம் சில விஷயங்களை முற்படுத்தினால் தான் நாம் சந்திக்கக்கூடிய விஷயத்தில் சந்தோஷம் அடைவோம். இதற்கு என்ன செய்வது? இதையும் அல்லாஹ் தஆலா அவர் நமக்கு, நம்ம இந்த கடைசி நம்ம படித்த சூரத்துல் கஹஃப் நாளை இன்ஷா அல்லாஹ் அந்த வசனம் வரும். கடைசி வசனத்துல சொல்லக்கூடிய வார்த்தை, فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. யார் தன்னுடைய இறைவனை சந்திக்கக்கூடிய அந்த நாளுடைய விஷயத்தில் ஆதரவு வைக்கின்றார்களோ அவருக்கு என்ன செய்யட்டும்? அவர் சாலிஹான அமலை செய்யட்டும், நன்மையான அமல்களை செய்யட்டும். சாலிஹான அமல் எப்பொழுது கணக்கிடப்படும், எப்பொழுது சொல்லப்படும் அது சாலே நல்ல அமல் என்று எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களோ அதுதான் சாலிஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத அமல் ஒட்டுமொத்த உலகமே சேர்ந்து அதை செய்தாலும் அது சாலிஹாக அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒவ்வொரு அமலும் அது வஹி மூலமாக அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது. அதன் பிரகாரம் தான் அவங்க செஞ்சாங்க. தானாக எதுவுமே செய்யவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானாக எதையும் உச்சரிக்க மாட்டார்கள். வமா யக்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அவர் தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் அவர் பேசுவது கிடையாது. அவர் சொல்வது அனைத்துமே வஹீதான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை. அப்போ சாலிஹான அமல் என்றால் கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்கள், சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தார்களோ அதுதான் சாலிஹ், அதுதான் நன்மை, அதுதான் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளும். அப்போ அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஆதரவிக்கக்கூடியவர்கள் அவர் முதல் நன்மையான காரியங்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளட்டும். ولا يشرك بعبادة ربه أحدا. அதே போல அவருடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய அமல்கள் வேறு யாரையும் அல்லாஹ்வுடன் இணை வைத்து விட வேண்டாம், அதில் கலப்படம் ஏற்படுத்தி விட வேண்டாம், அதை மாசுபடுத்தி விட வேண்டாம் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கட்டளையாக இருக்கிறது. இந்த ஹதீசுகளில் கணித்துக்குரிய அல்லாஹ்வியார்கள் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய மஹப்பத்தோடு அல்லாஹ் தஆலாவை சந்திக்கக்கூடிய ஆசை வைக்க வேண்டும். மனிதன் ஏதோ ஒரு தவறு செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கும். ஆனால் அவனை சந்திக்கக்கூடிய விஷயத்தில் நாம் ஆசை கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் தஆலாவும் நம்மை சந்திக்கக்கூடிய விஷயத்தில் ஆசை கொள்வான். அவனுக்கும் என்ன விருப்பம் இருக்கும்? அவன் நம்முடைய சில விஷயங்களை பார்த்தவன் மன்னிக்க அவன் நாடுவான். நம்முடைய அமல்கள் சில விஷயங்கள் சிறு குறு தவறுகள் என்று இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அதை மன்னிப்பதற்காக அவன் நாடுவான். இந்த விஷயத்தை நாம் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் இந்த ஒரு காரணத்திற்காகத்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், அல்லாஹ் தஆலாவுடைய திருமுகத்தை பார்க்க வேண்டும், அவனை சந்திக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம், அந்த துடிப்பு தான் அவர்களை இந்த உலகத்தில் எண்ணற்ற இடங்களில் அவருடைய பொருளாதாரம், உயிர், குடும்பம் எல்லாத்தையும் தியாகம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதையெல்லாம் அவர்கள் தியாகம் செய்வதற்காக முன் வந்தார்கள். செய்தும் அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக நமக்கு ஒரு திகழ்ந்தார்கள். இந்த விஷயத்தை நான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை விட எந்த ஒரு மஹப்பத் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக இருந்துவிடக் கூடாது, மிகைத்து விடக் கூடாது. அல்லாஹ்வுடைய மஹப்பா நமக்கு எப்பொழுதுமே அது உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவருக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலாவை அந்த சந்திக்கக்கூடிய அந்த நாளில் நாம் விரும்பி அதற்குரிய அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தருவானாக. எந்த நாளில் ஒட்டுமொத்த மனிதர்கள் நடுங்கி கொண்டிருப்பார்களோ, அவர்களுடைய சூழ்நிலையை கொண்டு அவர்கள் அஞ்சி கொண்டிருப்பார்களோ, அந்த நாளில் அல்லாஹ் அவருடைய பொருத்தத்தை நம் மீது பொழிய செய்து அல்லாஹ் தஆலா அவனுடைய கருணை கொண்டு நம்மை சொர்க்கவாசிகளாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.